Hi Mystic Soul, welcome to Mystic Infinity. இன்னைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சீரீஸில் எபிசோடு 2 அதில் வந்து நம்ம வாட் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் தெம் அண்ட் தி தேர்ட் பார்ட்டி, உங்கள் பர்சனுக்கும் உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில் என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பர்சனோட நேமை 3 டைம் சொல்லுங்கள், அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. காமாக வந்து இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கனெக்டிவோட லவ்டோனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் பிட்வீன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுங்கள் யூனிவர்ஸ். இது வந்து ஜென்ரல் ரீடிங், ஸோ வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா any kind of personal reading DM in Insta. கார்டை அலைன் பண்ணிக்கலாம், கார்டை ரிவீல் பண்ணிக்கலாம். கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2 ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. கன்ஃபியூஷன், ஒரு ஜக்லிங் எனர்ஜி இருக்குது. ஸோ அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி பற்றி வந்து ஒரு கிளியராக ஒரு டிசிஷன் எடுக்காமல் இருக்கலாம். சில டைமில் வந்து 2 சுச்சுவேஷனையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை வந்து ஒரு ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த கனெக்ஷன் எங்கே போகும் அப்படின்ற ஒரு பிளானு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்போட நேச்சர் எப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கார்டு. ஸோ இதில் வந்து இல்யூஷன்ஸு, கன்ஃபியூஷன்ஸு நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி எனர்ஜி இருக்குது. ஸோ இதனால் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் லைக் அண்ட் அட்ராக்ஷன் மாதிரி தெரியுது. அதாவது பல ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்போட இது சொல்கிறேன். அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் பிட்வீன் தெம், அவங்க 2 பேருக்குள்ளே கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்கும்போது எம்ப்ரஸ் தெரியுது. ஸோ இப்போதைக்கு வந்து கனெக்ஷனில் வந்து கம்ஃபர்ட், அட்ராக்ஷன், ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை வந்து ஒரு கேர் பண்ணுற எனர்ஜி வந்து காட்டலாம். ஸோ அந்த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இல்லைனா எமோஷ்னல் அட்டென்ஷன் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் தர் கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்டு வந்து ஃப்யூச்சரில் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான டேரக்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட் இல்லை ஸ்டேபிள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷன் அப்படிங்கும்போது ஸ்டெபிலிட்டி தேடி ஒருத்தவங்க வந்து செட்டில் ஆகிற எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து டிசிஷன் வந்து உங்கள் பர்சன் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஜோடியாக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து டாரஸ், விர்கோ, கேப்ரிகான் அண்ட் ஏரிஸ், லியோ, சாகிட்டேரியஸ், ஜெமினி, லிப்ரா இதெல்லாமே ப்ரெசென்டபுளாக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ சோல். தேங்க்யூ.